அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நீண்ட நாட்களுக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன். இந்த இனிய நாளில் 2 நிகழ்வுகளை உங்களுடன் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 2 மனிதனுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட மாற்றத்தை பற்றி உங்களுடன் நான் பேச விரும்புகிறேன். பிரசன்னா ஜெயிலு நமக்கு தெரியும். அங்க ஒரு சைக்காலஜிஸ்ட் உள்ள போறார். 18 வயசு உள்ள ஒரு மாணவன், முன்னாள் மாணவன், இப்பொழுது எப்படி சிறைக்கு சென்றான்? தேவையில்லாத போதைப் பொருட்களுக்கு அடிமையாவது, கொலை செய்வது என பல்வேறு பாவங்களை, அந்த பல்வேறு குற்றச்செயல்களை அந்த 18 வயது நிரம்பிய அந்த கைதி எதனால இப்படி ஆனா அப்படின்றதுக்காக ஒரு ரிசர்ச்காக, ஒரு அனலைஸ்க்காக, இதன் நோக்கம் என்ன அப்படின்னு பார்ப்பதற்காக போறார். அவர்கிட்ட கேட்ட ஒரே கேள்வி, யாரோ பேசுறாங்க, நீங்க ஏன் பதிலே சொல்ல மாட்டேன்றீங்க? நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. அவர் கேட்ட ஒரே கேள்வி, தரம் தாழ்ந்து கீழே போவதற்கு மிக மிக முக்கிய காரணம் யார்? அந்த கைதி சொன்ன ஒரே ஒரு பதில், எங்க அம்மா. வினோதமா இருக்கு, இட்ஸ் அன்பிலீவபிள். எங்க அம்மாவாலதான் நான் இப்படி இருக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்றேன். அது அவர் எப்படி என்று கேட்கிறாங்க. அழுதுட்டே சொல்றான், சின்ன வயசுல நான் வகுப்பறையில பென்சிலை திருடினேன், பேனாக்களை திருடினேன். அது எனக்கு பிடித்தது, அது அப்படியே போச்சு. ஒரு குறிப்பிட்ட காலத்துல ஒரு ஆசிரியர் என்னை பிடிச்சிட்டார். எங்க அம்மா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, என்ன உன் பிள்ளை இப்படி திருடுறானே அப்படின்னு. ஆனா எங்க அம்மா என்னை தண்டிக்கவில்லை, மாறாக என் பிள்ளை எல்லாம் அப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டேன். இப்ப என்ன நடந்தாலும் என்னை காப்பாற்றுவதற்காக எங்க அம்மா பேக் போனா இருக்காங்க அப்படின்னு நான் நினைச்சு என்னோட திருட்டு பழக்கத்தை நான் அதிகப்படுத்திக் கொண்டேன். அந்த திருட்டு பழக்கத்தை அதிகப்படுத்திக் கொள்ளும் பொழுது அதை யாரெல்லாம் பார்க்கிறாங்களோ அவங்களெல்லாம் நான் எப்படி ஃபேஸ் பண்ணணும், என் வாழ்க்கையில எப்படி அகற்றணும்னு நினைச்சேன். லைஃப் இஸ் டு என்ஜாய் என்று நினைத்து போதைப் பொருட்களுக்கு அடிமையானேன். என்னை யார் எதிர்த்தாங்களோ கடைசியில் நான் அவரை கொலையும் செய்தேன். அப்படிதான் ஆனது என்று சொன்னார். இது ஒருத்தருடைய வாழ்க்கை. இதை நான் ஏன் உங்களுக்கு சொல்றேன்னா, நம்ம வகுப்பறையிலும் அடிக்கடி திருட்டுகள் நடைபெறுது. நம்ம அதை கேஷுவலா எடுத்துட்டு போயிட்டு இருக்கோம். இட்ஸ் நாட் அ ஈஸியஸ்ட் திங் டு டைஜஸ்ட். நாளை அது எங்க போய் நிறுத்தும்ன்றது இப்போ உங்களுக்கு தெரியாது. அப்ப அந்த அன்னையுடைய ஒரு கண்டிப்பு இருக்கு இல்லையா, அது மிகவும் விலை உயர்ந்தது. அது அங்க மிஸ் ஆனதால தான் ஒரு குற்றவாளி சமூகத்துக்கு கிடைக்கும். இது ஒரு பக்கம். இன்னொரு சம்பவம், ஒரு நிகழ்வு, ஒரு பிள்ளை, சவுதியில இருக்கக்கூடிய பிள்ளை, எப்ப பார்த்தாலும் துருத்துருனே இருக்கிறார். எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது, ஆனால் இந்த சேட்டைன்னு சொல்லுவாங்கல்ல, அது அதிகமா இருந்தது. அந்த சேட்டை எந்த அளவுக்கு போச்சுன்னா, யாராவது ஒரு கெஸ்ட் வந்தா அவங்களுக்காக சமைக்கக்கூடிய அந்த உணவுல மண் எடுத்து போற அளவுக்கு இருக்கு. அவ்வளவு சேட்டைப்பட்ட அந்த பிள்ளையை கற்றெடுத்த அந்த அன்னை, she is a righteous woman, மிகவும் இறைவன் வழிபாடுகளில் மிகுந்த அந்த தாய் என்ன சொல்றாங்க, எப்ப எல்லாம் என்னென்ன தப்பு செய்யறாங்களோ அப்ப எல்லாம் துவா செய்யறாங்க. மக்கள் இருக்கக்கூடிய மஸ்ஜிதின் இமாமாக ஆக வேண்டும். எப்ப எல்லாம் என்னென்ன தப்பு செய்யறாங்க அப்பெல்லாம் சொல்ற விஷயம் ஒன்னே ஒண்ணுதான், நீ காபாவில் தொழ வைக்க வேண்டும், மக்கள் இருக்கக்கூடிய மஸ்ஜிதுகளில் உயர்ந்தவராக மாற வேண்டும் என்று சொல்லிக் கொண்டே இருக்கிறார். போக போக அந்த வழிமுறை என்ன ஆகுதுன்னா, அந்த மாணவன் வளர்கிறார், சவுதியில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டியிலே கல்வி பெறுகிறார், PhD பெறுகிறார், பெஸ்ட் இஸ்லாமிக் பர்சனாலிட்டி ஆஃப் த இயர் 2005 பெறுகிறார். இன்னும் சொல்ல வேண்டும் என்றால், எப்படியாவது வாழ்நாளில் நாம் காபாவை பார்த்து விட வேண்டும் என்ற ஒவ்வொரு இஸ்லாமிய நெஞ்சங்களும் இயங்குகிறது. ஆனால் ஹாஜிகளை தொழ வைக்கக்கூடிய மாபெரும் வாழ்க்கையை மாற்றக்கூடிய மாபெரும் வரத்தினை அவர் பெறுகிறார். அப்போ வாழ்நாளே மஸ்ஜிதுல் ஹரமில் படிக்கக்கூடிய மாபெரும் இமாமாக மாறுகிறார், இமாம்களின் தலைமை இமாமாக மாறுகிறார். He is none other than அப்துல் ரஹ்மான் சுதைஸ் அல் சுதைஸ் என்று அழைக்கப்படுகிறார். அப்ப இங்க எப்படி சார் மாற்ற வருதுன்னா, அந்த தாயுடைய துவா தான் மாற்றி அமைக்கிறது, அந்த தாயுடைய வழிதான் மாற்றி அமைக்கிறது, அந்த தாயுடைய உன்னதம் தான் அந்த துவாவை இறைவன் ஏற்றுக்கொண்டால் அவர் சொன்ன வழியில், அந்த தாய் சொன்ன வழியில் அந்த பிள்ளை நடைபெற்றதுதான் இங்கு முக்கியம்.
STB sir சொல்லியிருந்தாரு, there are so many things to be done for be a successful person. Success means a lot. I would like to give a reference here. The best brought up by a mother is the secret of success. Those who are following the footsteps of the parent, they are tomorrow's achiever. என்பதனை நான் இங்கு அடிக்கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். So my dear students, உங்கள் தாய் சிறுமை அடைவதும் உங்கள் பெற்றோர் பெருமை அடைவதும் நீங்கள் இன்று என்ன கற்றுக்க போறீங்க, எப்படி செயல்படுத்துறீங்க என்பதை வைத்துத்தான் நாளை உங்கள் வாழ்க்கை இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஒன்றை மட்டும் சொல்ல விரும்புகிறேன், தாயையும் தாய் நாட்டையும் நேசித்தவன் தாழ்ந்ததில்லை, ஆசிரியர் சொல்லி நின்று வாழ்ந்தவன் தோற்றதாக வரலாறு இல்லை. வாழுங்கள், வளருங்கள், உங்கள் தாய் தந்தையின் பெயரை புகழையும் உயர்த்துங்கள், இந்த தேசத்தை மாபெரும் சாதனையாக மாறுங்கள் என்று கூறி இந்த நல்ல வாய்ப்பினை கொடுத்த அனைத்து நல்லுறங்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். வாக்கு